Hello friends, welcome to VV Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல லெமன் வச்சு எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பெரிய சைஸ் லெமனா பழுத்த லெமன் வந்து ஒரு 6 எடுத்துர்க்கேன். pan ஹீட் பண்ணிட்டு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த லெமன்ஸை வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். அது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணி கொதிச்ச உடனே இந்த எலுமிச்சை பழம் எல்லாம் வந்து போட்டுடலாம். அந்த தண்ணியில் போட்டுட்டு இப்போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு அதை வேக வைக்கணுங்க. இப்போது இந்த லெமன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ அதை லைட்டாக வந்து திருப்பி விடலாம். இன்னொரு சைடு வந்து வேகிறதுக்காக லைட்டாக திருப்பி விட்டுடலாம். எல்லா லெமன்ஸும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு நான் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது வறுத்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை ஆற வச்சுக்க போகிறேன். இதை பொடி பண்ண போகிறேன். இதை இப்போது இந்த வெந்தயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் மிளகாய் தூள்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வயிற்றில் வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். இதை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த வெந்தயம்லாம் சேர்க்குறது. அதுக்கப்புறம் இந்த மஸ்டர்ட் சீட்ஸ், இந்த கடுகில் வந்து நிறைய அந்த ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் குவான்டிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இது சேர்க்குறது. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த லெமன்ஸ் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அமுங்கணும். அது மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஃபுல்லாக ஆறிடணும். சுத்தமாக வந்து சூடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆறணும். அதுக்குள்ளே இந்த பவுட்ரு வந்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கடுகும் அந்த வெந்தயமும் பவுடரு. இப்போ இந்த லெமனில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, ஈரம் தான் நம்மளுக்கு அந்த லைஃப் வராது ஊறுகால. அதனால நம்ம அதை கம்ப்ளீட்டாக அந்த ஈரம் இல்லாத மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். தொட்டு பார்த்தோன்னா இப்போ ஈஸியாக அமுங்குதுக்கு பாருங்கள். இது மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போது இது எல்லாமே நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல சிவப்பாக இருக்கிற மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மிளகாய்த்தூள் தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய தான் போடணும் இதுக்கு. இப்போது இந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா சிவப்பாக இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்ல காரமும் உரைக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க இது. இப்போது இந்த ஊறுகாலாம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் போடணும். நல்லா வாசனையாக இருக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதையும் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர், அதாவது வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர், அதையும் போட்டுட்டு கலக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. இந்த தாளிப்பு வந்து நீங்கள் அப்படியே சூடாக ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக கசந்துடும். ஃபுல்லாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஊறுகாலை நம்ம சேர்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஊறுகாலை வந்து கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ட்ரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து சுடுதண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து கர்ட் ரைஸ்க்கு வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த லெமன் பிக்கிள். இதில் வந்து வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல. எண்ணெய், உப்பு, காரம், இதுதான் ப்ரிசர்வேட்டிவ். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மந்த்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு காத்துட்ருக்கு. தேங்க்யூ.